Hi friends, welcome to Amizhthampoo. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு தோசை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி வந்து எடுத்திருக்கேன். ஸோ அரிசி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கருப்பு கலரில் தான் இருக்கும் நமக்கு. இந்த அரிசியில் பார்த்திங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால இதயம் தொடர்பான நோய் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் நம்மளோட மூளையோட செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த கருப்பு கவுனி அரிசி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம உடல் எடை யாராவது குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த அரிசியை வந்து நம்ம ரெகுலராக நார்மல் அரிசியை விட இந்த அரிசி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும், நமக்கு உடல் எடை குறையும். அண்ட் நான் சொன்ன மாதிரி கருப்பு கவுனி அரிசி பார்த்திங்கன்னா 2 கப் அளவு எடுத்திருக்கேன். ஸோ எந்த கப்பில் நான் எடுத்திருக்கேன்னு அரிசி அதே கப்பில் ஒரு 1/2 கப் அளவுக்கு அதுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உளுந்து அரிசி ரெண்டுத்தையுமே வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதை மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 5 to 6 hours வந்து நம்ம ஊற வச்சிடலாம். நல்லா ஊறட்டும். அரிசி உளுந்து எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. அந்த அரிசி ஊற வச்ச தண்ணியோட கலரே பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ முதல்ல நம்ம வந்து உளுந்தை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக போடுறீங்க அப்படின்னா நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். நான் வந்து எப்போவுமே கிரைண்டர் தான் அப்படிங்கிறனால ஸோ கிரைண்டரில் போட்டிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து உளுந்தை எப்பவும் போல் நல்லா பஞ்சு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி அரைச்சாச்சு. இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மாற்றினதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அரிசி வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அரிசி ஊற வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, ஸோ அந்த தண்ணியே வந்து அரைக்கிறதுக்கு சேர்த்துக்கோங்க, அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ அரிசி வந்து ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, லைட்டாக வந்து திரியாக இருக்கும் இல்லையா, கொஞ்சம் கையில் எடுத்து பார்த்தாலே நமக்கு தெரியும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அரைச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைப்பட்டுருச்சு. நீங்கள் கையில் தொட்டு பார்த்தாவே தெரியும், லைட்டாக வந்து திரியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையுமே எடுத்துடலாம் அரிசியை. இப்போ அரிசி உளுந்து எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கையை வச்சு கலந்துக்கோங்க, அப்போ தான் ஒன்றா மிக்ஸ் ஆகும். உளுந்து அரிசி எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆனால் தான் நல்லாயிருக்கும் நமக்கு. ஸோ அதனால் கையை வச்சு நல்லா கலந்து விடுங்க. எல்லாமே நல்லா கலந்தாச்சு. இதை மூடி வச்சிடலாம். ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் மாவு நல்லா புளிச்சு வரட்டும். இப்போ மாவு பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நல்லா புளிச்சிருக்குன்னு பாருங்கள். இது அப்படியே வந்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கலந்துக்கோங்க. நான் தண்ணி இப்போதைக்கு எதுவுமே சேர்க்கலை. முதல்ல நல்லாத்தையும் கலந்துட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து கலந்துக்க போகிறேன். பார்த்திங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சாச்சு. நம்ம தோசை ஊற்றிடலாம். நல்லா கிறிஸ்பியாக தின்னாக நல்லா மொறுமொறுப்பாக சூப்பராக தோசை ஊற்ற வரும் நமக்கு. தோசை ஊற்றிட்டு நான் தோசை பணியாரத்துக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் மேலே வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். தோசை வந்து நல்லா வேகட்டும். பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாக எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இதே மாதிரி தான் எல்லா தோசையும் நம்ம ஊற்றி சுட்டு எடுத்துக்கலாம். எல்லா தோசையுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நல்லா வரும். இந்த கருப்பு கவுனி அரிசி பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க தேவையற்ற கொழுப்பு எல்லாத்தையுமே வந்து கரைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்லீரல் இருக்கு இல்லையா, ஸோ அதை சுற்றி இருக்கிற ஏதாவது நச்சுத்தன்மை வாய்ந்த கொழுப்பு பொருளாக இருக்கும் இல்லையா, ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து சுத்திகரிக்கிறதுக்கும் இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் மன அழுத்தம் வந்து இருக்கிறவங்க இந்த அரிசி வந்து ரெகுலராக எடுத்துக்கும் போது அதிலிருந்து சரியாகிறதுக்கான வாய்ப்பும் வந்து இந்த அரிசியில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும்.
தோசை பார்த்தீங்கன்னா நல்லா அடியில் மொறுமொறுப்பாக நல்லா குக் ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா திருப்பி போட்டு கூட நீங்கள் ஒரு நிமிஷம் குக் பண்ணி கூட எடுத்துக்கலாம் தோசையை. நம்மளோட ஆரோக்கியமான கருப்பு கவுனி அரிசி தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு, நல்லா மொறுமொறுப்பாக. அதுக்கு பார்த்திங்கன்னா நான் தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு விருப்பமான சட்னி சாம்பார் அது கூட வச்சு நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. இந்த அரிசி பார்த்திங்க அப்படின்னா சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் முக்கியமாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த அரிசி வந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க. நல்லாவே வந்து எடை வந்து குறையும். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெசிபியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் என் சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.